ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சுபாகிரிஸ் சேனல். இன்றைக்கி மாருதி சுசுகி ஷோரூமுக்கு எதிர்த்தாப்புல தான் நின்றுட்டுருக்கோம். ஜார்சுகுடா மாவட்டத்தில், அதாவது ஒடிசா ஸ்டேட்டில். எதுக்குன்னா, நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் வெஹிக்கிள் வந்து இது பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். எங்ககிட்ட ஏற்கனவே சின்ன வெஹிக்கிள் ஒன்று இருக்குங்க. அதை வந்து கொடுத்துட்டு வேறு ஏதாவது பெரிய வண்டியாக, ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, பெரிய வண்டியாக பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு, தாட் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டாக எங்கள் ஆப்ஷனில் இருந்தது மாருதி தான். மாருதிலையும் எர்டிகா தான் இருந்தது. எர்டிகா வந்து அவைலபிலிட்டி இல்லாததுனால பிரெஸ்ஸா பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். அந்த பிரெஸ்ஸா பற்றியான வீடியோ தாங்க இது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிரெஸ்ஸா பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இதை எடுக்கலாமா வேணாமல் நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் நாங்கள் ஷோரூம் போனோன்னா அவங்க வந்து வாட்டர் பாட்டில் எல்லா ஷோரூம்லையும் கொடுக்குற மாதிரி தான் வாட்டரு, காஃபி அது இதெல்லாம் கொடுத்து வரவேற்றாங்க. அதுக்கடுத்தும் டீட்டெயில்லாம் சொன்னாங்க. வண்டி வந்து செம்ம மைலேஜ் தருங்க, 20 எபோவ் கொடுக்கும், சேஃப்டிலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ காஸ்ட்டு டீட்டெயிலாம் சொன்னாங்க. 5 அதாவது 5 பேர் உட்காந்து போகலாம், ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது, அதாவது இதுவும் அதாவது கேஸ் ஃபில் பண்ணிக்கிட்டும் போய்க்கலாம், அப்படி இந்த மாதிரிலாம் சொன்னாருங்க. பூட் ஸ்பேஸும் செம்மையான ஸ்பேஸு, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 48 லிட்டர் சம்திங் எப்படின்னு சொன்னாங்க. எஸ்யூ வண்டி 200 mm, அதாவது கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாருங்க. அதாவது சர்வீஸ் காஸ்ட்லாம் ஆவரேஜாக 5 இயர்ஸ்க்கு ஒரு 5000 ரூபா தான் வரும் அப்படின்னு நிறையா சொன்னாருங்க. டீட்டெயிலெலாம் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சொன்னார். ஆண்ட்ராய்டு எல்எக்ஸ் எவ்வளவு, விஎக்ஸ் எவ்வளவு, லாஸ்ட் இசட்எக்ஸ் எவ்வளவு, அதில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஏதாவது சொன்னார். அந்த ப்ரைஸ் டீட்டெயிலாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் போன்ற ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இன்டீரியர். நாங்களும் பார்த்தோம், இன்டீரியர்லாம் காட்டினாருங்க. ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸ்டேரிங்லாம் அது என்னது மவுண்ட் அட்ஜஸ்டபிள் என்னமோ சொன்னாங்களே, அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சீட்டிங்கும் இது பண்ணலாம், அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாருங்க. வண்டி நாங்கள் முன்னாடியே அந்த அப்பீரன்ஸை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, உள்ளே பார்க்கும்போதும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா அந்த சீட்டிங்கெலாம் செம்மையாக இருந்துச்சு. சீட்டிங் அப்படியே பஞ்சு போல் நல்லா இருந்தது. அப்புறம் 5 பேர் உட்காரலாம்னு சொன்னார். அதனால் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, 5வது ஆளாக நடுவில் இந்த பாருங்களா ஏசி வெண்ட்டு வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏசி வெண்ட்டு சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன எங்களுக்கு டவுட்டு, சென்டரில் இருக்கிற ஆளுக்கு வந்து கால் வைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டு மாதிரி இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன். இல்லைங்க, அதையும் உட்காந்து காட்டிடுறோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு அதுவும் பார்த்துடலான்ட்டு உட்காந்து பார்க்க சொன்னேன். அப்புறம் பூட் ஸ்பேஸ் சொன்னார் இல்லைங்க, 330 லிட்டர்ஸ் ஏதோ சம்திங் சொன்னார். அதையும் திறந்து பார்த்தோம். பரவாயில்லைங்க, செம்மையான பூட் ஸ்பேஸு. வெளியே ஏதாவது லாங் ட்ரிப் போனோம்னா நல்லா லக்கேஜை ஃபில் பண்ணிவிட்டு போகலாம் தாராளமாக. பாருங்கள் எப்படி அவுட்லுக் இருக்குன்னு பாருங்கள். சைடு வியூ செம்மையாக இருக்குது. அந்த வீல் அலாய் வீல் போட்டு பாப்பா பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எர்டிகா விட்டு இதே எடுத்துடலாமன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ், இதை எடுக்கலாமா வேணாமன்ட்டு. ஃப்ரண்ட் வியூ, இந்த சைடு வியூ பாருங்கள். வண்டி பார்க்கவே அந்த லுக்கு வந்து அந்த ஹை ரிச் லுக்கை கொடுக்குதுங்க. அதனால் எனக்கும் ஒரே ஆசையாக போச்சு, இதை எடுத்துடலாமா அப்படின்ட்டு. நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சொன்னாங்கல்ல உட்காந்து பார்த்துலாம் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்ட்டு. அதனால் வந்து நானும் உட்காந்தேன். அப்புறம் அவரும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த இது மாருதி ஷோரூமில் ஒர்க் பண்ணுற அவரும் ஊழியரும் உட்காந்துருந்தார். அவரும் கொஞ்சம் குண்டாக இருந்தார். அப்புறம் நான் சென்டரில் உட்காந்து பார்த்தேங்க. சென்டரில் உட்காரும்போது கொஞ்சம் கால் வந்து இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாங் ட்ரிப்புக்கு போகும்போது ஏன்னா ஏசி வந்துருக்குண்ணா, அதை சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. நம்மளுக்கும் வந்து இந்த வண்டி எடுக்கலாமா இல்லையான்னு நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதை லாஸ்ட்டில் டிசைட் பண்ணி தான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து இப்போயே ஸ்க்ரீனில் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே ஒடிசாவில் வந்து ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு, நம்ம தமிழ்நாடு ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோன்னு நீங்களும் தெரிஞ்சால் கொஞ்சம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வண்டி தமிழ்நாட்டில் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஓகே, நம்ம சுபாகிரிஸ் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணிருக்க வேண்டி. அப்புறம் பூட் ஸ்பேஸு பெருசாக இருக்குன்னு சொன்னதால் நம்ம பையன் பார்த்துட்டு நான் உள்ளே தூங்கி பார்க்குறேன் பண்ணேன். அதனால் தூங்கி காட்டினேன். நீங்களே பாருங்கள், அப்படியே ஃப்ரீயாக அந்த மாதிரிலாம் பின்னாடிலாம் குழந்தைங்களாம் வைக்க முடியாது, சும்மா அவன் பார்க்குறக்க வேண்டி இது பண்ணோம். ஓகே, பாய் பாய். வி வில் see you on another video. Bye. Please subscribe our channel.